ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்றிலே காணாத ஒரு மிகவும் மோசமான ஒரு தோல்வி 50 ரன் வித்தியாசத்தில் தோத்துருந்தாங்க. சுத்தமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்று ஆடி இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முதல் தடவை சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ ஆர்சிபி நேற்று வந்து சிறப்பாக ஆடினாங்க. ஓப்பனிங் ஆகட்டும், பிலிப் சால்ட் ஆகட்டும், விராட் கோலி நின்று ஆடினதாகட்டும், கேப்டன் ரஜத் படிடார் சூப்பராக ஆடினாருங்க. அவர் வந்து 3 கேட்ச் கொடுத்தாரு, 3 கேட்சை ட்ராப் பண்ணாங்க. அந்த ட்ராப் பண்ணோட விளைவு 51 ரன் அடித்தார். கேப்டன்சிலையுமே சூப்பராக பவுலர்ஸை சூப்பராக ரொட்டேட் பண்ணார். லாஸ்ட்டில் அந்த டிம் டேவிட் 3 சிக்ஸு. ஸோ ஒரு டீம் ஒர்க்கு பக்காவான டாப்ல இருந்து பாட்டம் வர எல்லாருமே அசல்வுட் ஆகட்டும், எஸ்டயல் ஆகட்டும், புவனேஸ்வர் குமார் ஆகட்டும், லிவிங்ஸ்டன் 2 விக்கெட் எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஒரு டீம் ஒர்க்குக்கு கரெக்டாக வெற்றி. ரஜத் படிடார் அவங்களோட கேப்டன்சி நான் ஏதோ நினைச்சேன் அவர், ஆனால் கேப்டன்சியில் நல்லா ஒரு ஸ்டைலில் நல்லா ரொட்டேட் பண்ணார். விராட் கோலியோட ஹெல்ப்போட எல்லாமே சிறப்பாக பண்ணியிருந்தாரு. சரி, அப்படி நம்ம சிஎஸ்கே பக்கம் வருவோம். என்னப்பா குறை, 3 கேட்ச் விட்டது மட்டும் தான் குறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்ச் விட்டது தான் ஒரு குறை. 49 டாட் பால் ஆடி இருக்கீங்க, 197 ரன் டார்கெட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் எப்படி ஆடி இருக்கணும், வெறும் 49 டாட் பால் மட்டும் ஆடி இருக்கீங்க. அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இது. இதில் என்னென்னா ஓப்பனிங் அப்படி கொலாப்ஸு. போன சீசனில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ஓப்பனிங் வந்திருப்பார். அதுக்கு முந்தின சீசனில் கான்வேயும் ருத்ராஜ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரச்சின் வச்சு ஆடுறாங்க. ரச்சின் நல்லா ஆடுறாரு. ராகுல் திருப்பதி என்ன சொல்கிறது, அவருக்கான ரோல் நான் 3 நினைக்கிறேன். ஓப்பனிங் கண்டிப்பாக அவருக்கு செட் ஆகுது. பட் அவரை அங்கே அனுப்புகிறாங்க. தீபக் கோடா வந்து என்ன சொல்லனே தெரில. கேட்சும் ட்ராப் பண்ணுறீங்க, பேட்டிங்கும் வரல. அதாவது ராகுல் திருப்பதிக்கும் தீபக் கோடாவும் இந்த டீம் மேனேஜ்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ராயுடு பண்ண ரோலை நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ராயுடுலாம் ஒரு லெஜண்டு, ஒரு பெரிய ஒரு நாக் ஆடுவார். பட் அந்த ரோலை இவங்களால பண்ண முடியுமான்னா பெரிய ஒரு கேள்விக்குறி தான் சொல்லணும். ராயுடு தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவங்க கொஞ்சம் அதுக்கு ஒரு அடாப்ட் பண்ணலாம். பட் அது இந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு சுத்தமாக முடியாதுங்க. தென் சாம் கரன் எதுக்கு 11ல் மொதல் மேட்சே ஒரு ஓவர் தான் கொடுத்தீங்க, அவர் 13 ரன் கொடுத்தாரு. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 9 பால் ஆடி 4 ரன் அடிச்சிருந்தார் ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக. நேற்று மேட்ச் கதை வேற, 37 ரன் கொடுத்தாரு 3 ஓவர் போட்டு. தென் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 13 பால் ஆடி 9 ரன் அடிச்சிருந்தார். அவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஃபார்மில் தான் இருக்கிறாரு. அவர் இப்போ வந்து பவுலிங்கில் பெருசாக வேரியேஷன், ஒரு இன்ஜுரி ஆச்சு, அதுல இருந்து பெருசாக வேரியேஷன் காட்டுறதுல. பேட்டிங் மட்டும் கொஞ்சம் ஆடிட்டு இருக்கிறாரு. பட் பஞ்சாப்ல பண்ணது கூட அவர் பண்ணலைங்க. அதாங்க நீங்கள் யோசிக்கணும். பஞ்சாப்ல அவர் கேப்டனாக இருந்தார், தவான் இல்லாததுனால அவர் கேப்டனாக இருந்தார். ஒரு பேட்டிங்லேயும் நல்லா எல்லாரும் அவுட் ஆயிரும், இவர் மட்டும் கடைசி நின்று கொண்டு போவார். பவுலிங் நல்லா போட்டார். அதில் இங்கே ஒரு துளி கூட இந்த 2 மேட்சில் நம்ம பார்க்கல. அது ஒரு முறை. தென் ருத்ராஜ், அவர் நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாரு. ருத்ராஜ் கைக்கோட சொல்கிறாரு, நாங்கள் வந்து 50 ரன்ஸில் வந்து 50 ரன் வித்தியாசம் கம்மி தான், அந்த மார்ஜினில் தான் தோற்றோம் அப்படின்னு பேசுகிறாரு. அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. எல்லாரும் போட்டு ட்ரோல் பண்ணுறாங்க. ஈவன் சிஎஸ்கே ஃபேன்ஸே அதை குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது சிஎஸ்கேவோட வரலாற்றில் அந்த சேப்பாக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 50 ரன் வித்தியாசம்லாம் தோத்ததே கிடையாதுங்க. இது ரொம்ப, அதாவது இந்த சேப்பாக் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தோல்வி. அதாவது தோனிலாம் ஒத்துக்கிடுவார், நாங்கள் நல்லா ஆடலைங்க, தோத்துட்டோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து இது பரவாயில்ல, நாங்கள் 170 ரன் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னார். 170 ரன் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம். என்ன நீங்கள் ஒரு கேப்டனாக இருக்கீங்க, என்ன சொல்கிறேன்னே தெரில. ருத்ராஜ் ஏக்கு இப்படி பேச என்ன ஆச்சுன்னே தெரில. அவருக்கு நல்லா அமைதி, நான்லாம் நல்ல அமைதியானவர் அப்படி அப்படிங்குமா இந்த மாதிரிலாம் வந்து இப்பெல்லாம் நான் பேசினேன்னா ரொம்ப இது. ஈவன் நாங்கள் 50 ரன் மார்ஜினில் தான் தோத்தோம்னு சொல்கிறதெல்லாம் எந்த இதில் நீங்கள் லாஜிக் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை 170 ரன் நாங்கள் வந்து அப்படியாவது இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மீடியில் ஆடுற எங்கள்கிட்ட இல்லைங்க, பிரச்சனை இருக்குங்க, அதை நாங்கள் சரி பண்ணுறோம். அந்த விஷயத்த சொல்லவே வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ருத்ராஜ் கைக்வாட் எப்படி இருக்காருன்னா, அந்த ஃப்ளெமிங்கையும் ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. காட்டமாக ப்ரெஸ் மீட், அதாவது அவர் இவ்வளோ கோவப்பட்டு இத்தனை வருஷமாக அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. பட் அவ்வளோ கோவப்பட்டு நான் யாருமே பார்த்ததில்லை. என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு இந்த ஹோம் அட்வான்டேஜே இல்லை அப்படிங்கிறாரு. எங்களால் அந்த சேப்பாக் பிச்சை கணிக்க முடியலங்கிறாரு.
நாங்களும் 2 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், எங்களால் அந்த இன்னும் எங்களுக்கு அது போக்கு காட்டுது அப்படிங்கிறாரு. என்னடா இப்படி சொல்றாரு? இப்போ ஆக்ஷன்ல அப்போ ஏன்பா நீங்கள் 2 ஸ்பின்னருக்கு கிட்டத்தட்ட 19,75,00,000 செலவு பண்ணா நினைக்கிறேன். 100 அகமதுக்கு 10 கோடி, அஸ்வினுக்கு 9,75,00,000. அப்போ எதுக்கு 2 ஸ்பின்னருக்கு 19 கோடி கொடுத்தீங்க? அதாவது என்னமோ தெரியலையே. இப்போ ஏதோ ஒன்று பேசணும்னு பேசுறாங்களா? ஆனால் ஃப்ளமிங் நார்மலாக அப்படி பேசக்கூடிய ஆளும் கிடையாது. பட் நேற்று வந்து கொஞ்சம் கோபமாக தான் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. எங்களுக்கு கேகேஆர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கேகேஆர் சொன்னாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க சிஎஸ்கே பாருப்பா 3 ஸ்பின்னு சேப்பாக்கி கண்டிஷனுக்கு அப்படின்னு. இப்போ இவரு சொல்றாரு. ஆனால் ஃப்ளமிங் ருத்ராஜ் ஆகட்டும் ஃப்ளமிங் ஆகட்டும் மிடில் ஆர்டர் எங்களுக்கு பிரச்சனைப்பா. அது இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்குற நமக்கு தெரியுதுல்ல அவங்களுக்கு மிடில் ஆர்டர் பிரச்சனை அப்படின்னு. அது ஏன் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு எனக்கு தெரியல. தென் அந்த நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தோனி வந்து தேவையா, தோனி வந்து ஒரு சுமையா சிஎஸ்கேக்கு அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் விகடன் நினைக்கிறேன் நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் முத்து அவர் வீடியோவில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி ஒரு டாபிக் வச்சு போகிறாங்க. இது எனக்கு தெரில. தோனி தான் பிராண்டு சிஎஸ்கேக்கு. தோனி இத்தனை வருஷமா நம்ம சின்ன வயசுலேருந்து நீங்கள் சிஎஸ்கே சப்போர்ட்டாக இருக்கீங்க, இல்லை சிஎஸ்கே ஃபேனாக இருக்கீங்கன்னா தோனி, தோனி, ரெய்னா, ஜடேஜா இதெல்லாம் நம்ம பார்த்து தானே நம்ம வளர்ந்துருப்போம். அப்படிங்கும்போது தோனி எப்படி ஒரு சுமையாக இருப்பார்? அவரால் முடிஞ்சது 43 வயசில் அவரால் என்ன முடியுமோ அது பண்ணுறாரு. கீப்பிங் பண்ணுறாரு, ஸ்டெம்பிங் பண்ணுறாரு. தென் தேவைப்படுற நேரத்துக்கு ஒரு 2 6 அடிக்கிறாரு. அவருக்கு தெரியுது இதுதான் அவரோட ரோல். என்னன்னா ஒரு 4 பால் 5 பால் 6 பால் 10 பாலுக்குள்ள ஆடணும். இதுதான் அவரோட ரோல். அவரை வந்து 5ல் ஆட வைக்க, ஏன்னா அவரால் ஓட முடியாது. முந்தி மாதிரி இல்லை. இப்போ என்ன சொல்றது, ஃபுல்லா அதாவது வருஷம் ஃபுல்லா கிரிக்கெட் ஆடுறவங்களாலே சில டைம் சொதப்புறாங்க. இவர் இந்த மார்ச் ஸ்டார்டிங்ல தான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏப்ரல் மே அதை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறாரு. அப்படிங்கும்போது அவரை நம்ம எப்படி 5ஆவதுலயோ இல்லை 4ஆவதுலயோ வர சொல்ல முடியும்? பட் அவர் மேல நான் விமர்சனம் வைக்கலாம். என்ன விமர்சனம்? எதுக்கு நீங்க அஸ்வினுக்கு அப்புறம் நீங்க வரீங்க, அஸ்வினுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கலாம்னு அந்த ஒரு விமர்சனம் வைக்கலாம். அது கரெக்டான ஒன்று தான். கண்டிப்பா அவர் முன்னாடி வந்திருக்கணும். ஜடேஜாவுக்கு அப்புறம் அவர் வந்திருக்கணும். அந்த ஒரு விமர்சனம் நான் வந்து தோனி மீது வைப்பேன். தோனி மீதும் சரி, நிர்வாகம் மீதும் நான் வைப்பேன். பட் நீங்க வந்து தோனி வந்து ஒரு சுமையோ இல்லை தோனி தேவையில்லைன்னா தோனி இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தோனி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா சிஎஸ்கே டீம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவர் இருந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. தோனி இல்லாத ஆனா என்னன்னா ஒரு விஷயம் ஆரம்பம்ன்றதுனா ஒரு முடிவு இருக்குதான் செய்யும். இப்போ அந்த தோனி ஆடுறாருன்னா கண்டிப்பா ஒரு நாள் இந்த இதை விட்டு போக தான் போறாரு. ஐபிஎல்ல விட்டு வெளியே ஒரு கோச்சிங் ஸ்டாஃபா ஏதாவது இருக்க போறாரு. பட் இப்போ தேவையான கண்டிப்பா இப்போதைக்கு தேவை. அவர் வந்து சுமையான இல்லையே. அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க அவரை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க? இங்க மிச்சம் 10 பேர் இருக்காங்க. பவுலர்ஸ் விட்டுருங்க, 4 பவுலர்ஸ் விட்டுருங்க. மிச்ச 7 பேர் இருக்காங்க. அவங்களாம் என்ன செஞ்சாங்க? ராகுல் திருப்பதி சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தீபக் கோடா. தோனியை மட்டும் பிளேம் பண்றதுல எனக்கு நோ யூஸ். அவரால் என்ன முடியுமோ தன்னோட சக்திக்கு ஏற்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கீப்பிங் பண்றாரு. ஸோ முடிஞ்ச அளவு பேட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா என்ன சொல்லலாம், நீங்க அஸ்வினுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். அந்த விமர்சனம் மட்டும் தான் சரி. இந்த மாதிரி விமர்சனங்கள் நான் ஒருபோதும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஏற்றுக்கொள்ள. தென் என்னப்பா சேஞ்ச் பண்ணணும் சிஎஸ்கே? இப்படி போச்சுன்னா, இதே 11ஓட போச்சுன்னா பிளே ஆஃப் போக மாட்டாங்க, வாய்ப்பு வருது. இப்போ இவ்வளோ தப்பு தெரியுதுல சிஎஸ்கே மேலே, அதை இப்போவே சரி பண்ணாங்கன்னா பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்னென்ன நேற்று ஃபைட்டே போடலங்க யாருமே. ருத்ராஜ் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. இவர் சாம் கரன்லாம் எதுக்கு? அவர் வந்து என்னன்னா ஒன்று நீங்கள் பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லை பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட், எதுவுமே பண்ணாமல் அவர் இருக்கிறாரு. தீபக் கூட என்னப்பா உன்னை இவ்வளோ டீம்ல இருந்து வந்திருக்கேன், உன்னை ஒரு டீம்ல வச்சு எடுத்திருக்காங்க, ஒரு டீமுக்காவது ஆடலாமா? ரஹானேலாம் எவ்வளோ இதுக்கு ரஹானேவே பரவாயில்லன்னு தோணுது. அவர்லாம் என்னன்னா சரி சும்மா வேண்டாம் ஒரு யங்ஸ்டர் போவோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க போனாங்க. பட் இதுக்கு ரஹானே சூப்பர் தேவையே இல்லைன்னு சொல்லலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. என்னத்த சொல்ல, அவங்க இதே 11ஓட கண்டிப்பாக போகக்கூடாது, சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். சாம் கரனை வெளியே வச்சுட்டு நம்ம டெவான் கான்வே உள்ள கொண்டு வரோம். ஒன்று டெவான் கான்வேயும் ருத்ராஜ் கேக்வாடையும் ஓப்பனிங் இறங்கி விட்டு நம்பர் 3 வந்து ரச்சின் வரோம், நம்பர் 4 ராகுல் திருப்பதி, 5 டூபே அப்படி கொண்டு போகணும். இல்லை அப்படின்னா கான்வேயும் ரச்சினையும் ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் 3ல ருத்ராஜ் கேக்வாடு வரட்டும். இதுதான் இப்படி போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அங்கே உங்களுக்கு 110 ரன்னா 2 பேருக்கு செட்டு, கையில் அகமத் செட்டு. தென் அஸ்வினை யூஸ் பண்ணவே தெரிலங்க இவங்களுக்கு. ருத்ராஜ் கேக்வாடுக்கு அஸ்வின் எங்கே யூஸ் பண்ணுறாரு? மேட்சை 4 ஓவர் கொடுத்தாரு. நேற்று 2 மேட்ச்சு
நேற்று 2 ஓவர் தான் போட்டுட்டு 22 ரன் ஒரு விக்கெட்டு. திரும்ப ஒரு 3வது ஓவர் கூட கொடுக்கல. ஜடேஜாவுக்கு 3வது ஓவர் கொடுத்தாரு. அவருக்கு 37 3 ஓவரில் 37 ரன் கொடுத்தாரு. இவருக்கு கொடுத்துருக்கணும். தோனிக்கு தெரியும். அதாவது அஸ்வினை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்றாங்க, வயசாயிடுச்சுப்பா பழைய. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவருக்கு திறமை அப்படிதான் இருக்குது. அவர் பேசுறதுல உங்களுக்கு தெரியுமா, அவர் யூடியூப் சேனல்ல அவர் எவ்வளவு தூரம் அவர் வந்து அப்சர்வ் பண்றாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். இன்னைக்குமே அவர் சேப்பாக்கில் ஒரு கிங்கு தான். பட் அவரை நீ யூஸ் பண்ணல. அங்கே படிட்டர் வந்து லிவிங்ஸ்டனுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காரு. இவர் 2 ஓவர் நிப்பாட்டார். நான் என்ன சொல்றேன், அஸ்வின் உங்களுக்கு தேவைன்னா முன்னாடி கூட இறக்குங்க. விக்கெட் போயிட்டு இருக்கா, சாம் கரனை கொண்டு போய் முன்னாடி இறக்கி விட்டு இன்னத்த சொல்ல. ஐயோ, சாம் கரன் உண்மையிலேயே நல்ல பிளேயர் தான். சுட்டி குழந்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த சேப்பாக்கில் 2 மேட்ச்லேயே அவரோட பேரை அவரே கெடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ இனியும் சாம் கரனும் தீபக் கோடா வச்சு ஆடினீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ராகுல் திரிபாதிக்கு இன்னொரு சான்ஸ் மிடில் ஆர்டர்ல கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப மோசமாக தான் முடியும். தீபக் கோடாவும் சாம் கரனையும் வச்சு ஆடினா. டெவான் கான்வே உள்ள கொண்டு வரீங்க. விஜய் சங்கர் கூட உங்களுக்கு சூப்பரான சாய்ஸ். அவர் சென்னை 2 மேட்ச்ல சென்னை மேட்ச்ல எடுத்துருக்கலாம். அவரையும் எடுக்காம விட்டீங்க. இப்போதைக்கு ஒரே சாய்ஸ் டெவான் கான்வே உள்ள கொண்டு வரீங்க. அன்சுல் கமோஜ் இருக்கிறாரு. ஸோ அவர் பவர் பிளேல சூப்பராக அவரும் கையில் ஆகும்போது பார்த்துக்கூடாரு. டெத்தில் 10 ரன் இருக்கிறாரு. மூணாவது நீங்கள் டெத்துலையும் யூஸ் பண்ணலாம். மிடிலையும் என்ன சொல்கிறாங்க, ஒரு 10-11 ஒரு 2 ஓவர் வச்சுக்கிட்டு டெத்தில் ஒரு 2 ஓவர் கொடுக்கலாம். அந்த மாதிரியும் கொடுக்கலாம். டெத்தில் பார்த்தீங்கன்னா 10 ரன்னாவும் 100 போட்டால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி இன்னொரு சேஞ்ச் பண்ணணும். பண்ணால் கொஞ்சம் நல்லா வரும். பேட்டிங்கில் இப்போ டெவான் கான்வே, ரச்சினோ, ருத்ராஜ் கெய்க்வாடு இவங்க 3 பேர் நல்லா கொண்டு போகணும். சப்போர்ட்டுக்கு ராகுல் திரிபாதி வரணும், சிவம் டூபே. மிச்சம் வர்றவங்க தோனி, ஜடேஜா, அஸ்வின் இவங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும். இப்படிலாம் பண்ணாதான் சிஎஸ்கே வந்து கொஞ்சமாவது இதாகும். இல்லை இந்த மாதிரி ஹோம் அட்வான்டேஜ் எங்களுக்கு இல்லை, நான் வந்து 50 ரன்ல 50 ரன்னு தானே இது கம்மி, நான் இன்னும் நிறையா நினச்சேன், 60-70 ரன் நினச்சேன், எப்படி சொல்லிட்டு இருக்குது. இல்லை அந்த அந்த இடத்த வந்து தோனி மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜண்டில் இருந்தவர். தோனிலாம் ஆமாங்க நாங்கள் லாஸ் ஆகிட்டோம் உண்மையை ஒத்துக்கூடாது. எங்கிட்ட நாங்கள் நல்லா ஆடலைங்க, எங்கள் மிடில் ஆர்டர் சரியில்லை அப்படின்னு ஓப்பனாக ஒரு அடி அடிப்பார் தோனி. அதுதான் அவரோட, அதாவது நம்ம மேலே இருக்க குறைய சொல்லணுங்க. ஃபஸ்ட்டு நம்மளால் எல்லாம் முடியும்னு சொல்லிட்டு இருக்குது வேஸ்ட்டு. இந்த மாதிரி குறை இருக்குது, அதை நாங்கள் சரி பண்ணிட்டு வரோம். நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பை சரி பண்ணணும். அதுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பு. இப்போ நேற்று நீங்கள் அடிச்சு ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களோட தப்பு தெரிஞ்சிருக்காது. இன்னும் நீங்கள் அதே லெவன் இன்னமும் அதே லெவனில் போனால் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க தப்பை சரி பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு மேட்ச் நடக்க போகுது ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. அந்த இதில் அவங்களாவது மோசமான ஃபார்மில் இருக்காங்க. இவங்க வந்து அவங்கள ஃபார்முக்கு வர வச்சிடக்கூடாது. அவங்க அந்த மோசமான ஃபார்ம் இருக்கிறத வச்சு நம்ம கொஞ்சம் ஃபார்முக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வழியாக பாருங்கள். ஸோ இதோட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்டுகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.